நீலகிரி மாவட்டம் குன்னூரில் 131வது ஆண்டு தென்னிந்திய தேயிலை தோட்ட அதிபர்கள் சங்க மாநாடு மற்றும் வெளிநாட்டு வர்த்தகர்கள் பங்கேற்கும் வகையில் சிறப்பு கண்காட்சி துவங்கியது. இதில் தேயிலை, காஃபி உட்பட தோட்ட பயிர்கள் பயிரிட அறுவடை செய்ய தேவையான புதிய தொழில்நுட்பங்கள் கொண்ட எந்திரங்கள் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தன. அரங்குகளில் வைக்கப்பட்டிருந்த பொருட்களை விவசாயிகளும் தொழில் அதிபர்களும் பார்வையிட்டனர். திருப்பத்தூர் மாவட்டம் நாயக்கநேரி ஊராட்சியில் பட்டியலினத்தைச் சேர்ந்த ஒரு குடும்பம் கூட இல்லாதபோது ஊராட்சித் தலைவர் பதவியை பட்டியலின பெண்ணுக்கு ஒதுக்கிய அரசாணையை ரத்து செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ஊராட்சி மன்ற தலைவராக பட்டியலின பெண் தேர்வு செய்யப்பட்டதையும் ரத்து செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. புதிதாக கட்சி ஆரம்பித்திருக்கும் விஜய் கட்சி மாநாட்டுக்கு 33 நிபந்தனைகள் விதிக்கப்பட்டது போல் 31 ஆண்டு காலம் ஆட்சி கட்டிலில் இருந்த அதிமுக ஆர்ப்பாட்டம் நடத்தவும் மிக மோசமான நிபந்தனைகளை போலீசார் விதித்திருப்பதாக முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் குற்றம் சாட்டியுள்ளார். விழுப்புரம் நகராட்சி நிர்வாகத்தை கண்டித்தும் சாலைகள் சீரமைக்கப்படாததை கண்டித்தும் விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் பெருந்திட்ட வளாகம் அருகே அதிமுக சார்பில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் இக்குற்றச்சாட்டை கூறினார். ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது என திமுக எம்பி கனிமொழி கூறியுள்ளார். தஞ்சையில் செய்தியாளர்களிடம் பேசிய கனிமொழி, ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பதற்கு அமைச்சரவைதான் ஒப்புதல் அளித்துள்ளது, நாடு ஒப்புதல் அளிக்கவில்லை, இத்திட்டத்தை நிச்சயம் ஏற்றுக்கொள்ள முடியாது என்றார். தேனி மாவட்டம் பெரியகுளம் அக்ரஹாரத்தில் உள்ள முன்னாள் அமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் வீட்டில் யாகசாலை அமைக்கப்பட்டு 2வது நாளாக ஸ்ரீதேவி, ஸ்ரீ பூதேவி சமய ஸ்ரீனிவாச பெருமாள் சாமிக்கு ஸ்ரீ லட்சுமி நரசிம்ம சுதர்சன யாகசாலை பூஜை நடைபெற்றது. இந்த சிறப்பு பூஜையில் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஸ்ரீ சடகோப ராமானுஜ ஜீயர், ஓ பன்னீர்செல்வம் மற்றும் அவரது குடும்பத்தினர் கலந்து கொண்டனர். கடலூர் வட்டாட்சியர் அலுவலகம் எதிரே உள்ள ஒரு தனியார் உணவகத்தில் பார்சல் வாங்கிச் சென்ற உணவை சாப்பிட்ட 6 வயது சிறுமி உள்ளிட்ட 2 வாந்தி, மயக்கம் ஏற்பட்டு அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இதையடுத்து அந்த உணவகத்தை கடலூர் மாவட்ட உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் நேரில் பார்வையிட்டு சீல் வைத்தனர். கிருஷ்ணகிரி வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் நடத்திய திடீர் சோதனையில் கணக்கில் வராத ரூபாய் 2,46,600 கைப்பற்றப்பட்டது. இது தொடர்பாக மோட்டார் வாகன ஆய்வாளர் ஆனந்த், இடைத்தரகர்கள் அண்ணாமலை என்ற ஷெரீப், பழனி, ஓட்டுநர் பள்ளியைச் சேர்ந்த சென்றாயன் ஆகிய 4 பேர் மீது லஞ்ச ஒழிப்புத்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தமிழகத்தில் 7 சட்டக் கல்லூரிகளில் முதல்வர் இல்லை, அனைத்து சட்டக் கல்லூரிகளையும் மூடிவிடலாமே என ஹைகோர்ட் மதுரை கிளை கேள்வி எழுப்பியுள்ளது. அரசு சட்டக் கல்லூரிகள் காலி பணியிடங்களை நிரப்ப கோரி தொடரப்பட்ட வழக்கு இன்று விசாரணைக்கு வந்தது. அப்போது தமிழகத்தில் 7 சட்டக் கல்லூரிகளில் முதல்வர் இல்லை, பல சட்டக் கல்லூரிகளில் அடிப்படை வசதிகளே இல்லை என குறிப்பிட்ட நீதிபதிகள், புதிய சட்டக் கல்லூரிகளை திறந்தால் போதுமா, தேவையான ஆசிரியர்களை நியமிக்க வேண்டாமா, அனைத்து சட்டக் கல்லூரிகளையும் மூடிவிடலாமே என கேள்வி எழுப்பினர். மை இந்தியா 24/7 முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.